பிரபா, என்ன இது? பேப்பர். அது தெரியுது. அங்க அண்ணி தனியா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, நீங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க அண்ணிக்கு தான் வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சு பழக்கம், எனக்கு ஒண்ணும் பழக்கம் இல்ல. அட, பெரிய ஜமீன்தார் பொண்ணு வேலை செஞ்சு பழக்கம் இல்லையா? இப்ப மரியாதையா போறியா இல்லையா கீழே? என்ன வேலைக்காரியா வச்சுக்குவா கல்யாணம் செய்துக்கிட்டு வந்தீங்க? ஏதாவது பேசுன எனக்கு கெட்ட கோபம் வரும். போ கீழே. அப்பா அப்பா பாப்பா, எனக்கு தலையே சுத்து. எங்க போற சுலோச்சனா? அவங்க சின்னவங்க, ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியா போயிடும். நீ ஏன் வீணா மனசு அலட்டிக்கிற? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க கூடாது. வா. என்ன நீ இது? பிரபாவோட புடவையெல்லாம் நீ துவைச்சு காய போடுற? அவ எங்க போயிட்டா? அவ சமையல் செய்யறா. ஏன் நான் துவைக்க கூடாதா? இந்த பாரு அண்ணி, அவளை நீ தான் கெடுக்கிற. உன்னோட வேலைகளை அதிகமாக்குறதுக்கா நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அப்படி சொல்லாதே வாசு, உன்னை போல அவளும் எனக்கு ஒரு குழந்தைதான். அண்ணி, உனக்கு குழந்தையா இருக்கிறதுக்கு அவ லாயக்கு இல்ல, அவளுக்கும் தாயாரா இருக்கிறதுக்கு அவங்க அம்மா ஒருத்தி தான் லாயக்கு. சத்தம் போட்டு பேசாதே, அவ காதல பட்டா வருத்தப்பட போறா. அட, என்ன செய்வா? கழுத்தை திருவிடுவாளா? இந்த பார், இனிமே அவளோட புடவையை அவ தான் துவைக்கணும். இல்ல அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பாவத்துக்காக நான் துவைக்கிறேன். ஓ, வருக வருக, மேன்மை தங்கிய இளவரசி அவர்களே வருக. இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க மாடியிலிருந்து இறங்கி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே. அதிகமா ஒண்ணும் பேச வேண்டாம். என்ன உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கலன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கதான் போகுது. அண்ணி, கொண்டாங்க. வாசு, கொண்டாங்க. இதெல்லாம் கொண்டுட்டு போய் காய போடு. முடிக்காத போ. அப்பா, இன்னைக்கு சாயந்தரம் மெயில்ல எந்த இருக்கு பாரு, தண்டவாளத்துல தலையை கொடுக்க போறேன். ஏண்டா? பின்ன என்னப்பா அது? என்ன? இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கிறேன், சொக்கா தச்சு போட்டுக்கணும்னு சும்மா நானும் டூ போட்டு 50 ரூபா காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு கண்டபடி பேசினா. நீ ஏன்டா அவகிட்ட கேட்ட? பின்ன நீங்களாவது கொடுங்கப்பா. என்கிட்ட ஏதுடா பணம்? நான் பணத்தை தொட்டே 25 வருஷங்கள் ஆச்சு. அம்மா கிட்டையாவது வாங்கி கொடுத்துறப்பா. நீ கேட்ட அவ கொடுக்க மாட்டேன்ட்டாலே, நான் கேட்டா எப்படிடா கொடுப்பா? என் கண்ணு. ஏப்பா ஏப்பா, உங்க காதை கொடுங்களேன். என்ன? அம்மா என்ன? நான் பிரபாவை பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். நான் கூட நினைச்சேன் உங்களை அனுப்பலான்னு. இப்பவே போய் பார்த்துட்டு வந்துருங்க. குழந்தைக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு போகணும். ஒரு 50 ரூபா இருந்தா. ஆனா பாருங்க, 50 ரூபா. இந்தாங்க 100 ரூபா. போய் துணி மணி பழம் பிஸ்கட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க. பணத்தை யாராவது பறிச்சுக்க போறாங்க, ஜாக்கிரதை. அப்பா, உங்களுக்காகத்தான் நாடகம் வச்சிருக்கிறேன். கணக்கச்சிதமா 6 மணிக்கெல்லாம் வந்துடணும். எனக்கு டிக்கெட்டு? ஐயோ, நீங்க கேட்டுக்கு வந்துருங்க, நாங்க சொல்லி வைக்கிறோம், உள்ள வந்துடலாம். வரட்டுமாப்பா? கண்டிப்பா வந்துடணும். இன்னும் நீலா வரல தெரியுமா? என்னடா அது, முன்னே வரேன்னு சொன்னா இனி எப்போ வர்றது? நாடகம் ஆரம்பிக்க இன்னும் 1/2 மணி நேரம் தானே இருக்கு. தியேட்டர் எல்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு ஐடி, நான் போய் நீலாவை கூட்டிட்டு வரேன். சரி, நீங்க வேலையை பாருங்க. அவன் பொன்ராஜ் ட்ரெஸ் ரூம்ல இருக்கானா? எல்லாம் இருக்காங்க, முதல்ல போ. நீலா, நீலா. யாரும்மா நீ? என்ன தெரியலீங்களா? சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் யாரும்மா நீ? தெரியலையே. என் பேரு சரோஜா. சரோஜாவா? எந்த ஊரு? யாருடைய மகள்? எனக்கு இந்த ஊரு தான். நடேச மொழியார் மக. நடேச மொழியார் மகளா? நடேச மொழியாருக்கு இப்படி ஒரு மக இருக்கான்னே தெரியாது எனக்கு. யாருக்குமே தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து சித்தப்பா வீட்டுல வளர்ந்தேன். இப்பத்தான் பெத்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அங்கேயும் சரி இங்கேயும் சரி, அனாவசியமா வெளியே தெருவ போறது கிடையாது. கோயில் குளங்களுக்கு போவேன், தேரு திருவிழாவுக்கு போவேன்.
சச்சிதானந்தம். சச்சிதானந்தம். உட்காருமா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல உட்காரு. இல்ல. நடேச முதலியார் பாக்கியசாலிதான். எனக்கு ஒரு மகன் இருக்குது. கொஞ்சம் அசந்து மறந்தா அத நாடக உத்திக்கில தான் போய் பிடிக்கணும். நாடகமா? ஆமாம்மா. இந்த ஓல்டான்னு சொல்லிக்கிட்டு ஒரு முட்டாப்பைய இருக்கானே, அவன் எப்ப பார்த்தாலும் நாடகம்னு என் மகளோட சுத்திக்கிட்டு அலையிறான். ஐயோ, அந்த ஆள் அப்படி சொல்லாதீங்க, பாவம், மனசு உடைஞ்சு போகும். ஆமா, நீ எங்க வந்த? அது கோயில்ல கதா காலட்சேபம், அப்படியே நீலாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நீலா, நீலா. ஆமா, என்ன காலட்சேபம்? ருக்மணி கல்யாணம். ஏன்பா கூப்பிட்டீங்களா? கதா காலட்சேபத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு உன் சிநேகிதி சரோஜா வந்திருக்கா. சரோஜாவா? எனக்கு அப்படி ஒரு சிநேகிதியே கிடையாதேப்பா. இவளா? இவ சரோஜா இல்லப்பா, சரோஜனி. ஓஹோ, சரோஜினியத்தான் சரோஜான்னு சுருக்கமா வச்சிருக்கியா? ஏம்மா முடிக்கிற? கூட போய் ருக்மணி கல்யாணம் கேட்டுட்டு வா. வேண்டாம்ப்பா, எனக்கு ருக்மணியும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம். ஏண்டி நீலா, அப்படின்னா நீ நாடகத்துக்கு தான் போவியா? அப்படி கேளுமா. நீலா, உன் சிநேகிதியை பார்த்தாவது உனக்கு புத்தி வரப்படாது. புறப்பட்டு போம்மா. இல்லப்பா, இப்ப புறப்படுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஏன் போனேன்னு திட்டுவீங்க. சச்சிதானந்தம், ஏங்க நீங்க கதா காலட்சேபம் கேட்க போனா திட்டுவீங்களா? சரி சரி, உங்க பொண்ணை நீங்க நாடகத்துக்கு அனுப்புங்க, நான் வர்றேன். இந்தம்மா இரு. நானும் உன்னை போலதான். நாடகம்னா எனக்கு பேப்பங்க. இதுக்குள்ள கோவிச்சுக்கிறிய பாருமா, பாரு, நடேச முதலியார் மகளை பாரு. நீ இருக்க என் மக. புறப்படுமா சீக்கிரம். மாட்டேன்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி நீலா, ஆமா நம்ம என்ன நாடகம் நடத்த போறோமா இல்ல சினிமா பார்க்க போறோமா? நாட்டுக்கு நன்மை செய்யறதுக்கு பயமே நடி பயம். அப்படி கேளுமா. நீலா, நான் சொல்றேன், நீ போயிட்டு வா. நான் போக மாட்டேன்ப்பா. அட கடவுளே கடவுளே, ஏண்டி நீலா, உங்க அப்பாவே விரும்பி என்னோட அனுப்பும் போது நீ மாட்டேங்கிறியே? அடி பைத்தியக்காரி, சும்மாவா, எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். உனக்கு என்ன, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் அப்பா சத்தம் போடும்போது நீயா வந்து பதில் சொல்லுவ? நான் ஏம்மா சத்தம் போட போறேன்? நான் என்ன அவ்வளவு முட்டாளா? இல்லப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். கூட்டிட்டு போ. நீலா, அவர்தான் எல்லாம் தெரியும்னு சொல்றாரடி, வாடி. அப்பா, அப்புறம் திட்ட மாட்டீங்களேப்பா? சச்சிதானந்தம். அப்புறம் சத்தம் போட மாட்டீங்களே? சச்சிதானந்தம். போயிட்டு வரேன்ப்பா. சச்சிதானந்தம். வரேன்ப்பா. சச்சிதானந்தம். யாரது? நடேச முதலியாரா? வாங்க, உட்காருங்க. என்னையா வாங்க உட்காருங்கன்னு நிதானமா சொல்றீங்க? நீங்க பேப்பர் பாத்தீங்களா? என்ன? உங்க மக நாடகத்துல நடிக்கிறதாக இன்னைக்கு கூட விளம்பரம் வந்துருக்குங்க. என் மகளாவது நாடகத்திலாவது நடிக்கிறதாவது. இப்பதான் உங்க மகளோட கதாகலட்சியத்துக்கு போயிருக்கிறா. எனக்கு ஏதியா மக? என்னது, உங்களுக்கு மக கிடையாதா? இல்லையே. அப்போ வந்தது யாரு? வந்தவன் அந்த ஓல்டானா தான் இருக்கான். இருக்கும். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். டேய் சாவல், கொண்டு வரட்டுங்களா? கைத்தடி கண்ணாடி போட்டு செருப்பு அங்க வஸ்திரம் ஒண்ணு வேண்டாண்டா, என் கைத்தடியை மட்டும் எடுத்துட்டு வா. சரிங்க. அருமணித்து சுவிச்சேன். எங்கடா டீலா ரெடியாடா? ரெடி மாஸ்டர். எங்கடா மாஸ்டர் நீலாப்பா வந்துட்டாருங்க. ஐயோ, நீ போய் ஒரு மாறு ஒன்று எடுத்து. இங்க இந்த ஓல்டான காணோம். கதாகாலட்சேபம் வரட்டும். டேய் டேய், மாலை எங்கடா? கொண்டாட மாலை. அடடா படுதாங்க, அடி அடி படுதாங்க. அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். எங்களுடைய நாடகத்திற்கு தலைமை வைத்து எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் சச்சிதானந்தம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். என்னடா இது? ஒண்ணுமில்ல, சச்சிதானந்த பக்தர் தலைவர் குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம். கோல்ட்மேன் கம்பெனியாரால் அடங்காப்படாரி என்ற சமூக சீர்திருத்த நாடகம். என்னங்க ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க? கவலை ஒன்றுமில்லை கண்மணி மல்லிகா.
சிந்தனையாக இருக்கிறேன். எதை பத்தி? உனக்கு தெரியாதா? அம்மாவோ அடங்காப்படாரி, அவளால வீட்டுல இருந்த ஆஸ்தி பூஸ்தி எல்லாம் போச்சுது. வீடு ஒண்ணுதான் பாக்கி, அதையும் அடமானம் வைக்க போயிருக்கிறான். என் தங்கை அலங்காரியோ வாளா வெட்டியா வீட்டுல வந்திருக்கிறா. இவங்க 2 பேருடைய அநியாயம் அக்கிரமம் தாங்காதபடி எங்கப்பா சன்னியாசியா போயிட்டாரு. எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. இவங்களையெல்லாம் சீர்திருத்தம் செய்யறதுக்காகவே சிந்தனையில இருந்தேன். எப்படி? ஆரம்பிக்கலாம். இந்தாடி இந்த அழுக்க குலுக்க ஆனமலை டங்கெல்லாம் இங்க வச்சுக்க. போறது கடங்காரக்கிட்ட சொல்லி இன்னைக்கே வீடு வாசல் எல்லாம் ஜப்து பண்ண சொல்றேன். அலங்காரி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கா, உன் புருஷன் வீட்டுக்கு போலாம் வா. இனிமே என்னங்க பண்றது? என்ன பண்றதா? முதல்ல சாமியாரா போனா எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும். மத்தபடிதான் மத்த வேலை. புறப்பட்டு நாமும் போகலாம். எடு எடுன்னா எட்ரி கொடத்தை எடுத்த தீரணும். ஆமா, இந்த உருட்டு மிரட்டெல்லாம் என் பொண்ணு கிட்ட வச்சுக்கப்படாது. இதெல்லாம் உங்க அண்ணி கிட்ட வச்சுக்க, தெரியுமா? வார்த்தையை இன்னொருத்தர சொன்னேன், அப்புறம் நான் மருமகனா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. அடப்பாவி, நன்றி கெட்ட மனுஷா. வணக்கம் மாமா. அட, இங்க என்ன ஒரே ஒப்பாரி மயமா இருக்குது? அத உங்க அம்மாட்டியே கேளு. அட பாவிகளா, வந்து பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே. தாயே பொறு பாய். அட சண்டானா, பொறுக்க சொல்றியே நியாயமா? கடவுளே, நீ கேட்க மாட்டியா? வலே, நீ கடவுளை கூப்பிடுறியா? அப்பா வணக்கம். நல்லா இருக்காங்க. கலாமணி, நாடகம் இன்னைக்கு ரொம்ப பிரமாதம். பெருமையில என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. இன்னைக்கு தாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? ஆஹா, நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கண்டுட்டேன்ப்பா. சீக்கிரம் புறப்படும். வீட்டுல போய் உங்க அம்மாவை பெட்டி பாம்பா அடிக்க வைக்கிறேன். அப்படியா? ஆமா. உறுதியாவா? உறுதியா? நிச்சயமா. நிச்சயமா. அவளா? யாருங்க? அவதான் அந்த அவ. என்னங்க ஒரே அமக்களமா இருக்கீங்க? என்ன என்னப்பா இது? குச்சி விளையாட்டெல்லாம் பிரமாதமா இருக்குது. எப்படி பிரமாதம்? நிமித்து மகாராணி தூங்குறாங்க போல இருக்கு. காலையில 10 மணிக்கு எழுந்திருக்கிறது, 6 மணிக்கு எல்லாம் தூங்கி விடுறது. இது என்ன வீடா சத்திரமா? என்ன நினைச்சுட்டா? என்ன பாடுபடுத்துற மாதிரி? இப்போ ஓ, நீங்களா? உங்க அம்மா ரொம்ப கோபமா இருக்காடா. மாட்டேன்டா. நில்லுங்க. உங்க இஷ்டம் போல ஊர் சுத்திட்டு வர்றதுக்கு தினம் வீடா சத்திரமா? நாங்க 2 பேரும் நாடகத்துக்கு போயிருந்தோம். பார்த்தாச்சுல்ல, வெளிய படுக்க போட்டிருக்கு. 2 பேருமா போய் படுங்க. வந்து 2 பேரும். அம்மா, இந்த தவறுதலை நான் தாமா செய்துட்டேன். அம்மா, நான் என்னமோ நினைச்சேன், இங்க என்னமோ ஆகி போச்சுதம்மா. இந்த குத்தத்துக்கு வேணும்னா நான் வெளியில போய் படுத்துக்கிறேன். அப்பா இங்கே இருக்கட்டும். அப்பா நீங்க இங்க இருங்க, நான் வர்றேன். தம்பி நீ 2 பேருமா போய் வெளிய படுங்க. போங்க போங்க. அப்பா, நான் நிமிர்ந்து இருக்க சொன்ன வளைஞ்சிட்டீங்களா? போங்க. அம்மா அம்மா அம்மாதான் அகிலாண்டதான். என்னம்மா அம்மா? போங்க. என்ன அம்மா நான் சோறு திக்கலையே அம்மா. சேர்த்து தின்னு. ஐயோ, ஒரு டம்ளர் மோராவது கூடமா அம்மா? என்னன்னு அக்கா சொல்றது? தங்கம் போல பொண்ணு, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு வளர்த்தீங்க. நேத்து பார்த்தேன், குச்சி குச்சியா கறி போயில கடக்கறா. அப்படியா? தீயாரை காண்பதும் தீரே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீரே, தீயார் குணங்கள் உரைப்பது. நிறுத்துங்க. கோமலாஜனத்தை கேட்டீங்களா? பிரபா துரும்ப அழைச்சு போயிட்டாளாமே. பிரபா இழைச்சுட்டாளா? வேற யாரைய பார்த்து சொல்றாங்க? போதும் போதும், நீங்க உங்க மூலையில படுங்க. நான் போய் பிரபா அழைச்சுக்கிட்டு வரேன். அப்புறம் பாக்குறேன் மாப்பிள்ள வழிக்கு வர்றாரா வரலையான்னு. அட நீ வாமா. அடேப்பா, என்ன இவ்வளவு புஸ்தகங்க? பாக்குறவங்க புஸ்தக கடையில தான் நினைப்பாங்க. ஒடி பைத்தியம், எங்க மாப்பிள்ளைய பெரிய ப்ரொஃபசர். இத்தனை புஸ்தகங்களையும் அவர் கரைச்சு படிச்சிருக்காரு. ப்ரொஃபசர்னா அதுக்காக இவ்வளவு புஸ்தகத்தையும் அடுக்கி வச்சிருப்பாங்க.
அவர் அண்ணனுக்கு கூட அவர்தான் படிப்பு சொல்லி தர்றாரு. அம்மா அவர் வேலையா இருக்காரு, இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா. வேணும்னா நீ கீழே போய் பாத்துக்க. என்ன செய்துகிட்டு இருக்காரு? ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்பாரு. ஆமாமா, என்ன எழுதுறாங்கன்னு பார்க்கலாம். என்னங்க என்னமோ எழுதிக்கிட்டு இருப்பாருன்னு சொன்னீங்க, பால் கறக்குறாரே. இன்னைக்கு வேலைக்காரன் வந்திருக்க மாட்டான். எங்க மாப்பிள்ளை எப்படி தெரியுமா? பெரிய கவர்னர் மாதிரி தான் இருப்பாரு. தனக்கா ஒரு துணிச்சல் வந்துடுச்சுன்னா வேட்டி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பாப்பாரு. தனக்கா தோணுச்சுன்னா தண்ணீர்ல கூட குளிப்பாரு. ஓஹோ. மிருகங்க கிட்ட இருக்கிற ஒத்துமையும் புத்திசாலித்தனமும் சில சமயம் மனுஷங்க கிட்ட கூட இருக்கிறது இல்ல. பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப நன்றி. பார்த்தாச்சுல்ல? 2 மாசம் கழிச்சு பிரபா எப்படியும் பிரசவத்துக்கு வரத்தான் போறா. அதுக்கு முன்னாடி அவளை எங்க வீட்டுக்கு 2 வாரத்துக்கு கூட்டிக்கிட்டு போலான்னு வந்தேன். கூப்பிடுங்க, வந்தா கூட்டிட்டு போங்க, இருந்தா வச்சுக்கங்க, விரும்பினா திருப்பி அனுப்பிச்சிடுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அபிப்பிராயம் நடந்துகிட்டா குடும்பம் சீக்கிரம் உருப்பிட்ட மாதிரி தான். மத்தவங்க அபிப்பிராயம் இருக்கட்டும், முதல்ல புருஷனும் மனைவியுமாவது ஒரே அபிப்பிராயத்துல இருக்கணும். நியாயம்தான். ஆனா யாரோட அபிப்பிராயப்படி யாரு நடக்கணுங்கிறது தான் புரியல. நீங்க பரவாயில்ல, ஒரு வகையில சாமர்த்தியசாலி தான். புருஷனுக்கு எப்படி கடிவாளம் போடணுங்கிறத உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற நாய்க்குட்டி, பைக்கில காமிச்சதும் துள்ளி வர்ற கண்ணுக்குட்டி, இதுகளை போல புருஷர்களும் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அது தப்பு. எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் மான மரியாதை உள்ள புருஷர்களும் இருப்பாங்க. போதும் போதும், நீங்க குத்தி காட்டி பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும். உங்க அண்ணிக்கிட்ட இருக்கிற பிரியத்தினால என் பொண்ணை கஷ்டப்படுத்துறீங்க. இதனாலதான் நான் படிச்ச மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னேன். ஏழை எளியதா இருந்தா எங்க பேச்ச கேட்கும், என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். ஏ பகவானே, எனக்கு இப்படி சாணி அல்ற மாப்பிள்ளையா கொடுத்தீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பிரபா இந்த அயலாண்டத்து மகளா இருந்தா யாரையும் வழிக்கு கொண்டு வருவான். அட நீ வாமா. பார்த்து போங்க, கோபம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. தடுமாறி விழுந்துடாதீங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். உன் இஷ்டம். திரும்பி வர்றது என்னுடைய இஷ்டம் தான். நீ வராமலே இருந்தாலும் இங்க யாரும் கவலைப்பட போறதில்லை. தெரியும். நான் இங்க இருக்கிற போது என்ன பத்தி கவலைப்படாதவங்க நான் போன பிறகு கவலைப்பட போறீங்க. எங்க அம்மா கூட தடுத்தா. இருந்த உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கனவுகளும் கற்பனைகளும் இப்படி மண்மூடி போயிடும்னு நான் நினைக்கவே இல்லை. சொந்த நினைவே இல்லாம ஒரு அன்னைக்கு கைபொம்மையை ஆடுறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டமேன்னு இப்பதான் கவலைப்படுறேன். இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முறை தவறு செய்துட்டா பிறகு அதை திருத்தவே முடியாது. ஆமா, அண்ணி அண்ணின்னு அலைகிற உங்களுடைய தவற கூட இனிமே என்னால திருத்தவே முடியாது. அண்ணிய பத்தி எதுவும் பேசாது, தெரியுமா? யாராவது ஒரு ஊம பெண்ணு கிட்ட சொல்லுங்க, அவ பேசாம இருப்பா. என் உள்ளத்துல பொங்கி வர்ற உணர்ச்சிகளை என்னால வெளியிடாம இருக்கவே முடியாது. அப்ப என் உள்ளத்திலிருந்து பொங்கி வர்ற உணர்ச்சிகளை சொல்றேன் கேள். என் அண்ணிதான் எனக்கு தாய். தெய்வத்தை விட அவள் தான் எனக்கு மேலானவள். உங்க அண்ணி கிட்ட உங்களுக்குள்ள பக்தியை பத்தி இங்க யாரும் கேட்கல. என்ன பார்க்க உங்க வீடு தேடி வந்த என் அம்மாவை நீங்க ஏன் அவமதிக்கணும்னு தான் கேட்கிறேன். அம்மா, அண்ணன் தம்பிகளுக்குள் பிளவை ஏற்படுத்த வந்த சூழ்ச்சிக்காரிக்கு பெயர் அம்மா. சேர்ந்திருக்கும் குடும்பத்தை சிதைக்க வந்த கூனிக்கு பெயர் அம்மா. போதும். உங்கள் அண்ணிக்கும் உங்களுக்கும் உள்ள வினோதமான அன்பை பார்த்த பிறகு என் அம்மாவுக்கு மட்டும் என்ன, எனக்கும் கூட தான் தனி குடித்தனம் போக வேண்டும் என்று தோன்றுகிறது. தனி குடித்தனம்? ஏன்? அங்கே நீயும் உன் அம்மாவும் ஆட்சி புரியலாம் என்றா? உங்கள் அண்ணியின் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று. என்ன சொன்னாய்? என் அண்ணியை பழிப்பவர்களை என் அண்ணியை வந்து தடுத்தால் விடமாட்டேன். தனி குடித்தனமா போக வேண்டும்? போ. என்னையும் பிரிந்து தனியாக போ. உனக்கு ஒரு கணவன் உண்டு என்பதை மறந்து விடு. போ. உறுதியாகத்தான் சொல்லுகிறீர்களா? ஒரு முறை சொன்னாலும் நான் சொல்வது எதுவுமே உறுதிதான். அதை நானும் பார்க்கத்தான் போகிறேன். நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். பிரபா சிறுப்பன் தனியாக போய் குடித்தனம் நடத்த விரும்புவது இயற்கை. நீங்கள் சந்தோஷமாக போங்கள், நாங்கள் தடை சொல்ல மாட்டோம். நாங்கள் தனியாக போக வேண்டுமா? நீயா சொல்லுகிறாய்? என் அண்ணையா சொல்லுகிறாய்? உன் அன்னை தான் சொல்லுகிறேன். சரி, அண்ணா சொல்லி இருக்கிறார், இங்குள்ள யாவும் எனக்கு உரிமை என்று.
உனக்கு எது எது வேண்டுமோ அவைகளை எடுத்துக்கொள். ஆனா உன் மனைவியின் ஆசைகளை மட்டும் நிறைவேற்று. என் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமா? நிறைவேற்றுகிறேன். அவளுக்கு அண்ணனை பிடிக்கவில்லை, அவர் போய்விடட்டும். உன்னை வெறுக்கிறாள், நீயும் போய்விடு. இந்த வீடு இருக்கட்டும், பாத்திரங்கள் இருக்கட்டும், நகை நட்டு எல்லாம் இருக்கட்டும். எல்லோரும் போய்விடுங்கள். இதுதான் அவளுடைய ஆசை. எல்லோரும் போய்விடுங்கள். கண்ணோடு கண்ணாக நெஞ்சோடு நெஞ்சாக என்னை வளர்த்த அண்ணனும் வேண்டும், அன்னைக்கு மேலான அண்ணியும் வேண்டும். என்ன இது? தம்பி காலேஜில் செய்ய வேண்டிய லெக்சரை இங்கே ஆரம்பிச்சிட்டார் போல இருக்க. அவனுக்கு தனி குடுத்தனம் போக வேண்டுமா? சந்தோஷமா போகட்டுமே. அண்ணா, உங்கள் தம்பி எவ்வளவு தன்னலக்காரன் தெரியுமா? இந்த வீடு, இங்குள்ள பொருட்கள், இவைகளோடு நாமும் அவனுக்கு வேண்டுமா? இன்று முதல் நம்முடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அது முன்பிருந்தே உள்ளதுதானே. அப்போது பத்திரமாக மட்டும் எழுதியிருந்தது, இப்போது அதை பதிவு செய்திருக்கிறது. அதாவது செயலில் வருகிறது, அப்படித்தானே? பிரபா, நீ உண்மையிலேயே எங்களை விட்டு பிரிந்து போக விரும்புகிறாயா? ஏன் நீ எங்களிடம் முன்பே சொல்லவில்லை? சொல்லியிருந்தால் உங்களுடைய சந்தோஷத்திற்கு தடையாக நாங்கள் ஒருபோதும் இருந்திருக்க மாட்டோம். ஆனால் இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்தால் இன்னும் சில நாட்கள் உங்களுக்கு பிறக்கும் மகனை நாங்கள் ஒருமுறை பார்த்து விடுகிறோம். பிறகு நடக்க போவது இப்போதே நடந்தால் என்ன? அண்ணா, நெருப்பை நெய்யூற்றி வளர்க்காதீர்கள். ஆமா, என்னை என்ன அம்மாவிடம் கொண்டு போய் விட்டு விடுங்க. நான் அங்கேயே இருந்து கொள்ளுகிறேன். பிரபா, இன்னும் சிறு குழந்தை மாதிரி பேசாதே. கொஞ்சம் யோசனை செய்து. அவள் யோசித்துத்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். வா, உன்னை நானே கொண்டு போய் விட்டு வந்து விடுகிறேன். வா. தடுக்காதீர்கள் அண்ணி. இவள் ஒழிந்தால் தான் நமது குடும்பம் உருப்படும். வா. வீட்டுக்கே போய்